ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் 5. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். இன்னொருத்தனா? யார் அவன்? போய் பாருங்க. இவன் என்ன பண்ணுறான்? உன்னை இப்படி பக்கத்தில் பார்க்குறதுக்கு எவ்வளோ நாளாச்சு யூபிங். உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? அ- என்ன? ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். உன்னை இங்கே கொடு. என்ன இது எதுக்கு இப்போ பிடுங்கண்ணா? சாப்பிடக்கூடாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது. நீ இப்போ பீரியட் டைமில் இருக்கிற. அப்புறம் இவர் உன்னோட கசினில். ஆ ஆ சரி, மருந்து சாப்பிட நேரம் ஆச்சு. அது சரி, நாங்கள் போயிட்டு வரோம். என்ன பண்ணுற? என் கசின் முன்னாடி முதல்ல இறக்கி விடு, இறக்கி விடு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? சொல்கிறது கேளு. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவள் வேற பார்த்துட்டே இருக்கான். ஏன் இப்படி பண்ணுற? நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். நான் தூக்காம வேற யார் தூக்குவா? ஆ சரி, நாங்கள் உங்களை அப்புறம் பார்க்குறோம். என்ன இவங்க? ச்சே, உனக்கு நான் இருக்கேன், நீ அவங்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. எதுக்கு இப்போ நம்மள இப்படி உட்கார வைக்கிறான்? என்ன? அதை கொண்டு வாங்க. என்னது இது? ஏதோ உயிரோட வச்ச சூப்பு, கோழி சூப்பு. நீ மருந்து கொடுக்க தானே கூப்பிட்டு வந்த? இது என்னது இது? அதான் நீயே சொல்லிட்டியே, சிக்கன் சூப்னு. இது குடித்தா நீ பெட்டராக. உனக்காக நானே ஸ்பெஷலாக செஞ்சேன். ஐயோ, எனக்கு இது வேண்டாம். ஸ்பெஷலாக சமைச்சேன்னு சொல்லி என்னத்தையோ சமைச்சு கொடுத்து 10 வாட்டி என் பாத்ரூம் அமைச்சிட்டானே இவன். ஹேய், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன ஒரு மாதிரி இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு தாண்டா சமைச்சு கொடுக்குறன்ற பேரில் என்னை பாத்ரூம் போக வச்சுட்டான். ஓ, அதான் ஸ்மெல் வருதா? அவனுக்கு சமைக்க தெரியும் நீ சொல்லி தான் எனக்கே தெரியும். சித்த வாய மூடுறான். அவன் வைத்தியனா கொலகாரனா? இப்படி எனக்கு என்னத்தையோ கொடுத்து மறுபடியும் எனக்கு வயிறு கலக்குது. உன்னை பார்க்கறதுக்காகவே நான் இங்கே டெய்லி வருவோம் செல்லும். ஆனால் நீ தான் அத்தனை கண்டுக்கவே மாட்ற. ஹே குவாங், கொஞ்சம் நில்றா. நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டோரி டெல்லர் கூப்பிட்டு வர சொல்லி. நீங்கள் எதுக்கு ஸ்டோரி டெல்லரை கூப்பிட்டு வர சொல்லி இவ்வளோ அவசரம் பண்ணுறீங்க? அவனால் என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போதா? அவரால் தான் நம்ம பிஸ்னஸ்ஸே பிக்கப் ஆகும். அவர் ஸ்டோரி சொல்கிற கூட்டத்தை பார்க்கவே நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் புத்திசாலி மேடம், நான் தேடி கூட்டு வந்துடுறேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டனே. என்கிட்ட இருந்தா எப்படி? நீ தானே இந்த சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் தேடி பொறுக்கி ஒரு புக்காக தொகுத்து உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்க. ஏய், இப்போ இதெல்லாம் கேட்டாங்களா உன்ன? ஆ ஐயோ, முட்டையே இந்த நசுக்கிறாளே. அம்மாடி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மாட்டினியா? ஏன் இப்படியெல்லாம் செய்கிற? உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன். எனக்கு பட்டர் பிஸ்கெட்டை பிராண்டாக ஆக்கணும் முடியுமா? ஐயோ, மக்கள் ஸ்வீட் அதிகமாக விரும்ப மாட்டாங்களே. எப்படி உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஊற்றிக்கும். இதை விட்டு வேறு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸ்வீட்டு அப்பாடி, ரொம்ப நாள் கழிச்சு யாரும் இல்லாத டைமில் இந்த ஸ்வீட்டை உட்காந்து சாப்பிட்றதுல இருக்க ஆனந்தமே தனிதான். ஜீராவில் முக்குன இந்த பண்ணை எடுத்து ஒரு வாய் வச்சுனா ஆஹா. ஜியான் வந்துட்டா. இங்கே தான் இருக்கியா? என்ன பண்ணுற? நிறைய ஐட்டம் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வேறையா? என்ன அப்படி பார்க்குற? ஓ ஓ, ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டோமோ? இரு, இதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு பேசுகிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல வெளியில் போ. இது சரி, வந்ததுக்கு எதையாச்சும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் திரும்பவும் வருவேன். என்ன பிரச்சனை இவளுக்கு? என்னந்தா இது அத்தனை டிஷ்ஷும் உனக்காக ஸ்பெஷலாக நான் கிச்சனில் சொல்லி சமைக்க சொன்னேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தா. ஓ, உனக்கு டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தாலே தெரியுது. நான் ஷோல்டர் அமைக்கி விடுறேன். இப்போ ஓகேவா? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இவ்வளோ காக்கா பிடிக்கிற? உன்கிட்ட இருக்க அந்த டீ இருக்குல்ல, அந்த ரெசிபி கொடுக்குறியா ப்ளீஸ்? அப்படின்னா நீ நிறைய மெடிசன் எடுத்துக்கணும். நான் கொடுக்குறதெல்லாம் சாப்பிடணும். டீலுக்கு ஓகேவா? நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன். கடைக்காரே, ஸ்பெஷல் ஐட்டம் எனக்கு அங்கே இருக்கிறது வேணும். என்னது இதுவா? கண்டிப்பாக கொடுக்குறேன் மேடம். இந்தாங்க, எடுத்துகிட்டு போங்க. ஹேய், போய் வாங்கிக்கோ. இந்த ரெசிபி கரெக்டான ஃபார்முலாவில் தான் வருதா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இந்த பொருளை ஒன்றுக்கு பின்னா ஒன்று சேர்த்தனா இதோட ருசி அபாரமாக இருக்கும். இப்போ நான் போட்ட டீயும் அப்படி தான் இருக்குது. பர்ஃபெக்ட்.
ஆ என்ன நடக்குது இங்க? மணல் கொட்டிட்டு இருக்கு. அப்படின்னா நேரம் போயிட்டு இருக்கு. ஏபிங் என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ள யார்யா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணாம இருக்கீங்க? சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. கதையை உருவாக்கிட்டு இருக்க எடிட்டர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்களோட டைரக்டர் தான் ஃபோன் பண்ணுவார். சார், உங்களுக்கு இந்த கதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா நான் வேறு எதாவது பண்ணட்டுமா? இல்லைம்மா, இது நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துருச்சு. நான் உன்னை பாராட்ட தான் ஃபோன் பண்ணேன். உண்மையாவா? நீ ஆன்லைன் பாரு. ஆ இருங்க பார்க்குறேன். ஆமாம், நான் எழுதின கதை தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்குது. அப்படின்னா இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். ஹே, என்னோட சிஸ்டர் இந்த சிட்டியில் ஒரு புது கடையை ஓப்பன் செஞ்சுருக்கா. அதுக்கான ஓப்பன் டே தான் இன்னைக்கு. வாவ், அலப்புறம் ஓவராக இருக்கு. ஆ இங்கே பாருங்க மகாஜனங்களே, கடையோட திறப்பு விழாவை முன்னிட்டு யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நிறைய ஸ்மூதி வாங்குறவங்களுக்கு கிஃப்ட் கன்ஃபார்மாக உண்டு. இது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. என்ன யாருமே வர காணோம்? பேட் நியூஸ் லேடி. என்னது? நம்மளோட ஸ்மூதியை உன்னோட அக்கா காப்பி அடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. என்னது? அவளுக்கு இதே வேலையை போச்சு. ஏ லீக்கிங் இல்லை. என்னடா ஓவரா ஆடுறீங்க? காசு இருக்குன்னா என்ன வேணா செய்வீங்களா? கூட்டத்தை கூட்டி என்ன பந்தா காமிக்கிறியா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அடக்கி வாசிக்கிறியா? நாங்க ஏன் அடக்கி வாசிக்கணும்? என்கிட்ட நிறைய காசு இருக்கு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆ நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த சிட்டிலேயே நம்பர் 1 பணக்கார லிஸ்ட்ல இருக்க குடும்பம். ஆமா ஆமா, உங்களை பத்தி தெரியாம இருக்குமா? உங்களுக்கும் எனக்கும் தானே நிச்சயம் ஆயிருக்கு. ஆ அப்படின்னா நீங்க எங்க சொந்தக்காரங்க. நம்மள ஒரு இனம். நவருங்க, உன்னோட கதையை இன்னோட முடிச்சிடுறேன்ல. ஹே, பத்திரக்காளி வந்துட்டா. எல்லாம் ஓடுங்க 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 ஓடுங்க. ஆ லுக்கிங், முதல்ல இங்கிருந்து வா. நம்ம இங்கிருந்து போயிடலாம். ஹே, என்ன கதையை கொண்டு வந்து மிரட்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? நான் பயப்பட மாட்டேன். ஆ காப்பி அடிக்காத போது வராத பயம் இப்பயா வரப்போது உனக்கு? வெக்கமா இல்லை? உன்னால ரெசிபிஸ் மட்டும்தான் காப்பி அடிக்க முடியும். எங்கள் ஐடியாவை இல்லை. வா போலாம். உன்னை பார்த்துக்கிறேன், பொண்ணையும் பார்த்துக்கிறேன். ஐயோ வாமா போயிடலாம். வா, அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். கிங், அப்படி இவகிட்ட என்ன இருக்குன்னு இவன் பின்னாடியே போகிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும். உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. இந்த ஏபிங் முன்னாடி முட்டாளாக இருந்தா இந்த ஜியானா கட்டணும்னா இப்படி ஐடியாஸ் எப்படி அவளுக்கு வந்துச்சு? எனக்கே வரல. பேசாமல் நான் பேரை மாற்றிக்க போகிறேன். நீ என்ன செஞ்சாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். அப்படின்னா விலையை குறைச்சிரும். ஆ அவங்கள விட குறைக்க போகிறோமா? ஆமாம், இப்போ 30, 20, 10 இதுக்கு கீழே வந்தா நம்ம பிஸ்னஸ் இப்போ அடுத்துரும். வைப்பிங் டீ போகிறதுக்கும் பொருளாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பத்தாது. நம்ம மறுபடியும் விலையை குறைக்கலாமா? அப்படி குறைச்சா நடுத்தரவில் நீ பிச்சு தான் எடுக்கணும். பரவாயில்லையா? என்ன பேசுகிறப்ப நான் என்ன தான் பண்ணட்டும்? ஐடியா, நாம் ஏன் நியூ ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்தக்கூடாது? கடையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஆ இப்போ நான் என்ன சொன்னேன்? நியூ ப்ராடக்ட்னா இப்போ என்ன பண்ணுறது? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க மருந்து சாப்பிடாம? கஸ்டமரும் இல்லை, மணியும் இல்லை. ஆமாம், இந்த டீ போடுறதுக்கு நீ எங்கே கற்றுக்கிட்ட? அதை ஈஸியாகவும் காப்பி அடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் நம்ம செய்கிற இன்க்ரீடியன்ஸ் மாற்றி மாற்றி போடுறதுல சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் ருசியாக போடுவாங்கன்னு அவசியம் இல்லை. ஆ சரி, நீ போ. நீ நிறைய எஃபர்ட் போடணும். நம்ம ஏன் உன்னோட மெடிசனை வச்சு எதையாச்சும் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடாது? டீயில் கேட்க நல்லா இருக்குது, ஆனால் டெஸ்ட் பண்ணாமல் எப்படி கொடுக்க முடியும்? ஆ சரி, நீ என்னை தனியாக விடு. போ, நானே யோசிச்சுக்கிறேன். நீ எதுக்கு வழிக்கு வர மாட்ட. சரி, இப்படி நைட் ஃபுல்லாக யோசிச்சும் எதுவுமே தென்படலையே. என்ன சவுண்ட் அது? யாரோ இப்போ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. யாராக இருக்கும்? அது சரி, இந்த மிட் நைட்டில் எங்கே யார் வர போகிறா? நம்ம தான் தப்பாக நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் பிரம்ம. முதல்ல இங்கே மாமா, நீங்களா? உனக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன், சாப்பிடு. எனக்கு இப்போ மிட் நைட்டில் ஃபுட்டுன்னு வர சொல்லி யார் சொன்னா உங்களுக்கு? நீ தான் நாள் ஃபுல்லாக சாப்பிட்லன்னு எனக்கு செய்தி கிடச்சிது. அதனால தான் உனக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்தேன். ஏன் சாப்பிடாம இருக்க? சாப்பிடு. என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு. அப்புறம் நீங்கள் எனி டைம் முகத்தில் ஏதோ பூசிட்டே இருக்கீங்களே, இதனால தான் நீங்கள் எளிமையாக இருக்கிறீங்களா? கோர்ஸ், இதில் ஸ்கின் பிரைட் ஆகிறத விட ரிங்கிள்ஸ் எல்லாம் போகும். நானே தயாரிச்சது. இது வேற என்னெல்லாம் பண்ணும்? வேற என்ன பண்ணுமா? இது ஸ்கின்னை டைட்டாக்கும், பிரைட்டாக்கும், ரிங்கிள்ஸ் எல்லாம் போகும். அப்படின்னா எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி மாமா, இன்னைக்கு ஐடியா வந்ததே உங்களால தான். சாப்பிட்டு போமா.
எனக்கு போதும் மாமா. இதுதான் நம்மளோட நியூ ப்ராடக்ட் ஃபேனஸ் க்ரீம். இதை வச்சு தான் நாம் இனி வியாபாரம் பண்ண போகிறோம். இதனாலேயே உன்னோட ஸ்கின் இவ்வளோ பளபளன்னு இருக்கு? இல்லை, இது என்னோட அப்பாவோட ரெசிபி. ம். ஓ, அங்கிளோட இளமையோட ரகசியம் இதுதானா? இதை யூஸ் பண்ணி தான் உனக்கு அண்ணன் மாதிரி இருக்காரா? லுக்கிங், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா? இதை யூஸ் பண்ணி நீ ரிசல்ட்டை சொல்கிறியா ப்ளீஸ்? இதை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணால் இந்த இடத்துலையே நம்மளோட ஷாப் தான் ஃபர்ஸ்ட் பியூட்டி ப்ராடக்டாக இருக்கும். அது எப்படி? பொண்ணுங்க ஸ்கின்னுக்கு இது ஒத்து போகுதுன்னு தெரியணும்ல. அது என்னோட ஆள் முகத்துலலாம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. அவள் பாவம். எங்கள் அப்பா ரொம்ப வருஷமாக இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாரு. அவர் மென் ஃபேஸ் கட்ரா, லேடிஸ்ங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? நம்ம ஏன் இந்த க்ரீமை ஒரு மாடலுக்கு போட்டு பார்க்கக்கூடாது? ஆ, ரொம்ப காமெடியாக இருக்கு. அட பாவீங்களா, எனக்கே லேடி வேஷம் போட வச்சுட்டீங்களே. இதுக்கு பேர் தான் வரம் கொடுத்தவன் தல்லே கையை வைக்கிறது. சியான், சியான், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? டீயா? இது என்னது இது? இது கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் போகுமா? ஆமாம், இது குடித்தா அது அத்தனையும் தடுக்கலாம். இது உள்ளே இருந்து நம்மளை பியூட்டி ஆக்கும். ஆனால் உன்னோட டீ தான் காப்பி அடிச்சிட்டாங்களே, இப்போ நான் என்ன செய்கிறது? பியூட்டின்றது ஒரு சில பொருள் மட்டும் சேர்க்கறது இல்லை, வெளியில் பூசுறது மட்டும் இல்லை, உள்ளுக்கு சாப்பிட்டு வெளியில் தெரியுறதும் தான் பியூட்டி. ஐ சி, எனக்கு நல்ல ஐடியா கிடச்சிருச்சு. ரொம்ப நன்றி சியான். ப்ரெஸ்ட், எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை நீ கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி. நான் பியூட்டி க்ரீமை தயாரிச்சிட்டேன். இதுதான் அந்த பியூட்டி க்ரீமோட சாம்பிள்ஸ். இதுவும் நீ கொடுக்குற டீயும் சேர்ந்து சாப்பிட்டா பியூட்டி போயிருக்கும், ரைட்? ஏன் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தேன். நன்றி. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ம். நான் அப்புறம் சந்திக்கிறேன். நான் போகிறேன். என்னாச்சு இவனுக்கு? எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னவோ ஆகுது. அவளை இப்போல்லாம் பார்த்தா ஹார்ட் பீட் அதிகமாகுது. என் நாடி வேற தாறுமாறாக இருக்குது. என்ன நடக்குது இங்கே? என்ன பண்ணிட்டுருக்கீங்க பாஸ்? என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? ஆ, நல்லா தெரியுதே. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நீங்கள் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டீங்க. இந்த இடம் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இங்கே இருக்கிற பொருள், அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமாக இருக்கிறீங்க. இது எல்லாமே நம்ம லேடி வந்ததுக்கப்புறம் தான். வெயிட்டும் கொஞ்சம் போட்டுட்டீங்க. அப்படியா? ஆமாம், லேடி ஹாப்பியாக இல்லைன்னா நீங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்களே. குவா, ஆ, இங்கே தான் இருக்கேன். தோ வரேன். நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அவளா? அவளோட சிரிப்பு எனக்கு என்னவோ பண்ணுது. எனக்கு கூட வைக்க வருமா என்ன? பியூட்டி ப்ராடக்டோட மாடல் நான் ரெடி ஆகிட்டேன். இனிமே பிஸ்னஸ் பிச்சுக்க போகுது. ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் வாங்க மகாஜனங்களே. இது போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஹே, வாங்க 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 வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் லைனா வாங்க. எனக்கு 3 டப்பா, எனக்கு 2 டப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. ஐயோ, ப்ராடக்ட் வேற குறைஞ்சிட்டே இருக்கே. இதை இப்படியே நான் விட்டுருவேனா? என்ன பண்ண போகிறேன்? பார்த்துட்டே இரு. ஹலோ, நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் ஃபேனஸ் க்ரீமில் அலர்ஜி ஆயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ணணும். என்னது அலர்ஜியா? யாருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் நேரில் வந்து சொல்லுங்கள். வாங்க. குயிங், நான் வந்துடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன பார்த்துட்ருக்கு? சீக்கிரம் போ. நீங்கள் தானே அந்த பியூட்டி ப்ராடக்ட் ஓனர். நீங்கள் தயாரித்த ஃபேனஸ் க்ரீமில் அலர்ஜி வந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எல்லோரும் அமைதியாக இருங்க. மிஸ்ஸஸ் சேப்பிங், சொல்லுங்கள், இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க? இல்லை மயிலார், என்னை யாரோ வேணும்னே இதில் மாட்டி விட்டுருக்காங்க. நான் எதுவும் செய்யலை, என்னை நம்புங்க. ஆமாம் மயிலார், இவ என்னோட கசின். இவ அப்படிப்பட்டவ கிடையாது. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. இவளை பற்றி எனக்கு தெரியும் மயிலார். ஓ, இங்கே நடக்கிறது விசாரணையா இல்லை உன் குடும்ப கதையா? மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். சாரி மயிலார். மயிலார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன பனிஷ் பண்ண போகிறீங்களா? கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்காதனால நீ தப்பிச்ச. ஆனால் இதோட உன்னோட பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணணும். என்னது? கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா? இது ஏன் நீ முன்னாடியே சொல்லலை? சீக்கிரம் வா. நீ வந்துட்டியா? என்னன்ற? உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறனோ எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. நான் போகிறேன். யார் பார்த்த வேலையாக இருக்கும் இது? எவன் பார்த்த வேலையோ இது? ஹேய் ஹேப்பிங், என்ன? உனக்காக ஒரு லா கொண்டு வந்திருக்கேன். இந்த லா படி நம்ம நடந்துக்கிட்டா உன்னோட கடையை மீண்டும் திறந்துடலாம். நீ இதில் சைன் பண்ணணும். கடையை திறக்கணும்னா நான் எத்தனை சைன் வேணால் போடுவேன். ஹேப்பிங்,
ஒவ்வொரு வாட்டியும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதை நான் சொல்லணும்னு நினைப்பேன். அதுக்கான சான்ஸ் போட்டுட்டேன். ஆ சரி, நான் ஒரு வாட்டி உன்னோட அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன் லாக்காக. இதில் என்னோட அம்மா அப்பாவோட சைன் எப்படி இந்த கடையில் அவங்க வேலை செஞ்சாங்களா? என்ன பார்க்குற? இதெல்லாம் யார் எழுதுனா ஐப்பிங்? யார் எழுதுவா? கடையோட ஓனர் தான் எழுதுவாங்க. நான் தான் எழுதுனேன். ஏதாவது ப்ராப்ளமா? ஆ ஒன்றும் இல்லை. நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன். எனக்கு ஒரு வேலை இருக்குது. உன்னோட கசின் வந்துட்டு போகிறான் போல. எதுக்கு வந்தான்? அவன் இந்த கேஸ்லேருந்து என்னை வெளியில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதெல்லாம் தேவையில்ல. நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னு விளக்கமாக சொல்கிறேன், என் கூட வா. நீ கொடுத்துருக்க க்ரீமும் அலர்ஜி வந்திருக்கவங்க போட்டிருக்க க்ரீமும் வேறு வேறு. இங்கே பார்த்தியா? அப்படின்னா நான் நிறைய கடைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனே. இதில் எந்த கடையாக இருக்கும்? எனக்கும் தெரியல. எனக்கு ஒருத்தர் மேல் தான் டவுட்டாக இருக்குது. லுக்கிங், இது உன்னோட வேலை தானே? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஃபேக்கான க்ரீமை கொடுத்து என்னை பிரச்சனையில் மாட்ட வச்சுட்டுல. இங்கே என்ன நடக்குது? ஹே, என்ன பேசிகிட்டு இருக்க ஏப்பிங்? உங்ககிட்ட இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? நீ நவரு, நான் பார்த்துக்கிறேன். டீ, ஃபேனஸ் க்ரீம் இதெல்லாம் விடு. பட்டர் பிஸ்கெட்டோட ரெசிபி உனக்கு மட்டும் தானே தெரியும். நான் இதை செய்யலை. அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் உன்னை எப்படியும் கண்டுபிடிக்க தான் போகிறேன். லுக்கிங், இந்த பிஸ்னஸும் போச்சா? இப்போ நான் என்ன செய்கிறது? இவளோட சோகத்தை போக்கணும். இந்தா, இது டீயும் ஃபேனஸ் க்ரீமோட ரெசிபி. வேணுமா? கொடு. ஹா, நீ எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவ நான் நினைக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சி ஆச்சே. இவ ஏப்பிங் கூட தானே இருந்தா, திடீர்னு நம்மக்கிட்ட வரா. இவளை நம்புறியா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என் நம்பணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா இப்போவே சொல்லிடுங்க. சேச்சே, உன்னை நம்பாமலாம் இல்லை. ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். யார் இதை பண்ணியிருப்பா? எனக்கு நீ சொல்லு. அது எனக்கு லூக்கிங் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஷோ, உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறது? அவள் இன்னசென்ட்ரா மச்சான். லூக்கிங்கா? அவள் லேண்ட் கூட பேசிகிட்ருக்கா. இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ, இவனா? அப்போ நீ தான் இதெல்லாம் செஞ்சது. ஏன் இப்படி செஞ்ச? நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. நான் என்னோட வேலையை தான் பார்க்குறேன். உன்னை நம்பின என்கிட்டருந்தே எல்லாத்தையும் மறைச்சிட்டல. நான் ஒன்றும் என்னை நம்ப சொல்லலையே. இது இம்பார்ட்டன்ட் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பினவங்களுக்கு துரோகம் செய்கிறது தப்புன்னு தெரியல. நில்லு யூக்கிங். எனக்கு ஏப்பிங்க பழி வாங்கணும். அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். முதல்ல என் கையை விடு. எப்போ பார்த்தாலும் இவன் அவன் கூடயே போகிறான். அவன் தப்பு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சும் போகிறான். முதல்ல ஏப்பிங் கதையை முடிக்கிறேன், அப்புறம் லீக்கிங்கை பார்த்துக்கிறேன். அப்போது இதுக்கு பின்னாடி இருந்தது லீக்கிங் தான். 2 ரெசிபியுமே தரவாக டாக்டர் செக் பண்ணிட்டாரு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நாம் அனௌன்ஸ் பண்ணிடலாம். நாளைக்கு பண்ணிடலாம். அப்பனா எனக்கு சேர வேண்டியதோ கொடு காசு. ஐயோ, காசு அல்ப. இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த க்ரீமோட டெமோவை நான் காமிக்கிறேன். இதோட அதிசயம் என்னன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ். வாவ், சூப்பர். இதுக்கு நான் 5 ரேட்டிங் கொடுக்குறேன். நான் 10 கொடுக்குறேன். எனக்கு 5 பாக்ஸ் கொடுங்க. எனக்கு 10. இப்படியே மூடி கிடக்க வேண்டியதான் உங்கள் கடை. இங்கேருந்து போங்க, நான் யாரையும் சந்திக்க விரும்பல. என்ன பாஸ், நம்ம இங்கேருந்து போயிடலாம் வாங்க. உண்மையை கண்டுபிடிக்காம நம்ம இங்கேருந்து போகக்கூடாது. வேறு வீட்டுக்கு போகலாம் வா. வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? என்ன வேணும்? உங்களுக்கு அலர்ஜின்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு டாக்டர். நான் செக் பண்ணலாமா? அது உள்ள வாங்க. படி, இவங்களாச்சும் உள்ள விட்டாங்களே. இந்த லேடி ஊக்கிட்டேருந்து தான் இந்த க்ரீமை வாங்கியிருக்காங்க. முதல்ல அவங்கள சந்திக்கணும். என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்க? லவ் ஃபெயிலியர். என்னால் புரிஞ்சுக்க முடியும். உன்னால் புரிஞ்சுக்க முடியுமா? என்னால் காதலிக்கவும் முடியும். என்ன காதலிக்கிறியா? விளையாடாத. யூஆர் நைஸு. ஹே, அந்த க்ரீம் நான் தான் வாங்கினேன். லீக்கிங் தான் பண்ணியிருப்பாளோ? எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன். ஹே, சீக்கிரம் வாங்கடா தடிமாட்டு பசங்களா, சீக்கிரம் போடா. பின்னாடியே வர. எவன்டா இது? நான் போகிற வழியில் வழி மறைச்சிக்கிட்டேன். யோ சியான், நீயா? நான் சொல்லணும். சொல்லு. இந்த க்ரீம் நான் இதை இப்போ தான் ஒரு ரூமில் பார்த்துட்டு வரேன். அவளை தான் சந்திக்கணும் வந்தேன். இப்போ என்ன பண்ணுறது? இன்வெஸ்டிகேஷன் தான். அதோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்